Hi friends, welcome to TNPSC Aspirants Life channel. நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜிகே பாட்டில் இருக்கக்கூடிய சயின்ஸ் டாபிக் பார்க்குறோம். சயின்ஸ் டாப்பிக்கில் ஸ்கூல் சிலபஸில் இருக்கக்கூடிய 6th சயின்ஸில் இருக்கக்கூடிய அந்த பாக்ஸில் இருக்கும் இல்லைங்களா, டிட் யூ நோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பகுதியை மட்டும் நம்ம பார்க்கலாம் ஒரு வீடியோவாக. மறக்காமல் சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டெசி அப்படிங்கிறது 10⁻⁻1, சென்டி அப்படிங்கிறது 10⁻⁻2, மில்லி அப்படிங்கிறது 10⁻⁻3, நேனோ அப்படிங்கிறது 10⁻⁻9, கிலோ அப்படிங்கிறது 10⁻3. அடுத்தது நிலவின் ஈர்ப்பு விசை பார்த்திங்கன்னா புவியின் ஈர்ப்பு விசையை போல் 1/6 மடங்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது ஓடோமீட்டர் அப்படிங்கிறது தானியங்கி வாகனங்கள் கடக்கும் தொலைவை கணக்கிடுவதற்கு பயன்படுத்தக்கூடிய கருவி. மெட்ரிக் முறை அலகுகள் எந்த வருஷம் உருவாக்கப்பட்டது அப்படின்னா 1790. இப்போ பயன்படுத்திகிட்டு இருக்க ஸ்கேல் நம்ம யூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா, அதை யார் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா வில்லியம் பெட்வெல் அப்படிங்கிறவர் கண்டுபிடிச்சிருக்காரு. அடுத்தது அனைத்துலக எடைகள் மற்றும் அளவீடுகளுக்கான நிறுவனம் எங்கே இருக்குது அப்படின்னா பிரான்ஸ் நாட்டில் இருக்கக்கூடிய பாரிஸில் இருக்குது. அங்கே பிளாட்டினம் டு இரிடியம் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி ஒரு மீட்டர் கம்பி ரெடி பண்ணியிருக்காங்க. அந்த கம்பியுடைய நகல் எங்கே இருக்குது அப்படின்னா நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய தேசிய இயற்பியல் ஆய்வகத்தில் அதனுடைய நகல் வச்சுருக்காங்க. அது எங்கே இருக்குது அப்படின்னா டெல்லியில் இருக்குது. அந்த தண்டு எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா 1 கிலோகிராம் அப்படிங்கிறது அந்த தண்டினுடைய வெயிட்டு தான் 1 கிலோகிராம் அப்படிங்கிறது. அடுத்த பாக்ஸு, அலைவானது அதிவேகமாக நடைபெறும் போது நாம் அந்த இயக்கத்தினை அதிர்வுறுதல் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது அலைவு பார்த்திங்கன்னா ஸ்பீடாக நடக்கிறது தான் நம்ம வைப்ரேஷன் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது வளைவு பாதை இயக்கத்துக்கு எடுத்துக்காட்டு சொல்லியிருக்காங்க வீசி எறியப்பட்ட பந்து. அடுத்தது வட்டப்பாதை இயக்கத்துக்கு எடுத்துக்காட்டு பார்த்திங்க அப்படின்னா கயிற்றின் முனையில் கட்டப்பட்டு சுழற்றப்படும் கல்லின் இயக்கம். தற்சுழற்சி இயக்கத்துக்கு எடுத்துக்காட்டு பம்பரத்தின் இயக்கம். அலைவு இயக்கத்துக்கு எடுத்துக்காட்டு தனி ஊசரம். அதாவது இதெல்லாம் பார்த்திங்கன்னா எடுத்துக்காட்டுகள் மட்டும் நல்லா ஸ்பெஷலாக எதுக்கு எது வரும் அப்படின்னு கேட்டுக்கோங்க. ஏன்னா மேட்ச் த ஃபாலோவிங்கில் கூட இதை கேட்குறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஒழுங்கற்ற இயக்கத்துக்கு எடுத்துக்காட்டு பார்த்திங்கன்னா நம்ம மக்கள் நெருக்க மிகுந்த தெருவில் நடந்து செல்லும் மனிதர்களின் இயக்கம். ஏன்னா அவங்க ஒரு லைன் போக மாட்டோம், நம்ம எப்படி வேணாலும் இயக்கத்தை மாற்றிக்கிறோம். அதுதான் அதுக்கு எடுத்துக்காட்டு. அலைவு இயக்கம் அனைத்துமே கால ஒழுங்கு இயக்கமாக அமையும். ஆனால் கால ஒழுங்கு இயக்கங்கள் அனைத்தும் அலைவு இயக்கமாக காணப்படாது. இது எப்படி கேட்பாங்கன்னா கூற்று காரணம்லாம் கொடுத்து கேட்பாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்துங்க, கூற்று ஏ சரி, பி தவறு, அந்த மாதிரி ஏதாவது ஒன்று மாற்றி கூட கொடுத்து கேட்கலாம். அடுத்தது வேகத்துக்கு ஃபார்முலா பார்த்துக்கோங்க. வேகம் = கடந்த தொலைவு டிவைட் பை எடுத்துக்கொண்ட காலம். இந்த இடத்துல சம் கொடுத்து இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி கேட்குற மாதிரி கூட சின்னதாக ஒரு 1 மார்க்கில் கூட கேட்பாங்க. அதனால் ஃபார்முலாஸ் மட்டும் கொஞ்சம் இதுக்கு பார்த்துக்குங்க. வேகத்துக்கான SI அலகு மீட்டர்/வினாடி. அது உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். தரைவாழ் விலங்குகளில் சிறுத்தை ரொம்ப வேகமாக ஓடக்கூடியது. எவ்வளோ போகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா 112 km/மணிக்கு ஓடும். சிறுத்தை 112 km/மணி வேகத்தில் ஓடினாலும் நம்ம வேகத்துக்கு எடுத்துக்காட்டு எதை சொல்கிறோம்? குதிரை தானே சொல்கிறோம். பவரே பாருங்கன்னா ஹார்ஸ் பவர், குதிரை திறன் அப்படி தானே சொல்கிறோம். அது ஏன் அப்படிங்கிறத நீங்கள் உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சிச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த பாக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா திண்மம், திரவம், வாயு, இதுக்கெல்லாம் ஒரு கம்பேரிஷன் கொடுத்துருக்காங்க. இந்த பாக்ஸ் நம்ம எல்லாமே பார்த்துருப்போம், இருந்தாலும் ஒரு ரிவிஷன் பண்ணிக்கலாம். திண்மம் அப்படிங்கிறதுக்கு குறிப்பிட்ட வடிவம் இருக்குது, அழுத்தத்திற்கு உட்படாது, துகள்களுக்கு இடையே இருக்கக்கூடிய இடைவெளி பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கும். துகள்களும் பார்த்திங்கன்னா நல்லா அதிக அளவில் ஈர்ப்பு விசையோடு இருக்கும். திண்மத்தின் துகள்கள் எளிதில் நகராது. திரவத்துக்கு பார்த்திங்கன்னா அப்படியே கொஞ்சம் லைட்டாக வேரியேஷன் இருக்கும். என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா திரவத்துக்கு குறிப்பிட்ட வடிவம் கிடையாது. அது நம்ம எந்த கொள்கலனில் ஊற்றுறோமோ அதனுடைய வடிவத்தை தான் வச்சுக்குவோம். சிறிதளவு அழுத்தத்திற்கு உட்படும். துகள்களுக்கு இடையே இருக்கக்கூடிய இடைவெளி பார்த்திங்கன்னா ரொம்ப நெருக்கமாக இருக்காது, ஓரளவுக்கு எளிதில் நகர அளவுக்கு தான் இருக்கும். இதனுக்கு இடையில் இருக்க இந்த துகள்களுக்கு இடையே இருக்கக்கூடிய ஈர்ப்பு விசை பார்த்திங்க அப்படின்னா திண்ம பொருளை கம்பேர் பண்ணும்போது கம்மியாக இருக்கும். இதனுடைய துகள்கள் பார்த்திங்கன்னா எளிதில் நகரும். அதே சமயம் வாயு பற்றி பார்க்கலாம். வாயுக்கு அப்படிங்கும்போது நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், அது காற்று தானே. அப்போ ஒரு குறிப்பிட்ட வடிவம் கிடையாது, பருமன் கிடையாது. நம்ம எவ்வளோ வேணாலும் அதை ப்ரெஷர் பண்ணலாம், அழுத்தத்திற்கு உட்படும். நம்ம கேஸ் அப்படி தானே பண்ணுறோம், அதிக அழுத்தத்தில் தானே உட்படுத்தி தானே நம்ம அந்த சிலிண்டரில் அதை அடைக்கிறோம். துகள்களுக்கு இடையே இருக்கக்கூடிய இடைவெளி மிக அதிகமாக இருக்கும். ஸோ சீக்கிரமாக பரவும் அப்படின்னு சொல்கிறாங்க. வாயுவின் துகள்களுக்கு இடையே உள்ள ஈர்ப்பு விசை பார்த்திங்கன்னா கம்மியாக இருக்கும். துகள்கள் தொடர்ந்து அங்கும் இங்கும் இயங்கும். அவ்வளோதான்ப்பா இதுக்கு
இந்த கம்பேரிஷன் மட்டும் அப்படியே பார்த்துக்கோங்க. 2 துகள்களுக்கு இருக்கக்கூடிய இடைவெளி எவ்வளோ இருக்குது, அடுத்தது அதுங்களுக்கான ஈர்ப்பு விசை எப்படி இருக்குது, எப்படி மூமெண்ட் ஆகுது, இதை மட்டும் பார்த்தீங்கன்னா போதும். அடுத்த பாக்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, மைய விலக்கல் அப்படின்னா என்னன்ட்டு அதுக்கு எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க. எக்ஸாம்பிள் வந்து துணி துவைக்கும் இயந்திரத்தின் மூலம் ஈரம் நிறைந்த துணிகளிலிருந்து நீர் வெளியேற்றப்பட்டு உலர்த்தப்படுதல் தான் அதுக்கு எடுத்துக்காட்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து விக்டோரியா அமேசானிக்கா அப்படிங்கிற தாவரத்தின் இலைகள் 3 மீட்டர் விட்டம் வரை வளரக்கூடியது. இது நன்கு வளர்ச்சியடைந்த இலையின் மேற்பரப்பு வந்து பார்த்திங்கன்னா 45 கிலோமீட்டர் எடை இருக்கக்கூடிய ஒரு மனிதரையே தாங்கக்கூடிய திறன் பெற்றது. இது வந்து என்ன கேட்பாங்கன்னா, அந்த தாவரத்துடைய இலைகள் வந்து எவ்வளோ வளரலான்னு கேட்கலாம், இல்லாட்டி அது வந்து எவ்வளோ எடையை தாங்கக்கூடியதுன்னு கேட்கலாம், இல்லாட்டி வந்து பார்த்திங்கன்னா 3 மீட்டர் விட்டம் வரைக்கும் வளரக்கூடிய தாவரத்தின் பெயர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாவரத்தோட பேர் கூட கேட்கலாம், விக்டோரியா அமேசானிக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்த பாக்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா தாவரங்களை வகைப்படுத்துதல். தாவரங்களை வந்து எப்படி வகைப்படுத்தலாம் அப்படின்னா, பூவின் அடிப்படையில், இன்னொன்று விதைகளின் அடிப்படையில். அப்போ பூவின் அடிப்படையில் வந்து எப்படி வகைப்படுத்துகிறாங்க அப்படின்னா, பூக்கும் தாவரம், பூவா தாவரம். பூக்கும் தாவரத்துக்கு எடுத்துக்காட்டு சூரியகாந்தி, பூவா தாவரத்துக்கு எடுத்துக்காட்டு ரிக்ஸியா. இதில் வந்து எக்ஸாம்பிள் மட்டும் பார்த்துக்கோங்க. அடுத்து விதையின் அடிப்படையில் பார்க்கும்போது என்னென்னா, விதையின் அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா திறந்த விதை தாவரங்கள், மூடிய விதை தாவரங்கள். அப்போ மூடிய விதை தாவரங்கள் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஆஞ்சியோஸ்பெர்ம்கள். அதுக்கு எடுத்துக்காட்டு வந்து பார்த்தோம் எடுத்துக்காட்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா திறந்த விதை தாவரத்துக்கு எடுத்துக்காட்டு சைக்கஸ். அதை வந்து என்னென்னு சொல்லுவாங்கன்னா ஜிம்னோஸ்பெர்ம்கள். அடுத்த பாக்ஸில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, உலகின் மிக நீளமான நதி நைல் நதி. இதனுடைய நீளம் வந்து 66-50 கிலோமீட்டர். இந்தியாவின் நீளமான நதி கங்கை நதி. இதனுடைய நீளம் 25 கிலோமீட்டர். 25 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெமரி வச்சுக்க ஈஸியாக இருக்கும். இந்த இடத்துல உங்களுக்கான ஒரு கொஷின் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்தியாவின் தேசிய நதியாக கங்கை வந்து எந்த ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது, அதாவது ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படின்னு நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் அந்த ஆண்டு மட்டும் மென்ஷன் பண்ணுங்கள். அடுத்த பாக்ஸில் வந்து தாமரையின் இலைக்காம்பில் உள்ள காற்று இடைவெளிகள் அவை நீரில் மிதக்க உதவுகின்றன. அப்போ வந்து தாமரை வந்து நீரில் வந்து மிதக்கிறதுக்கு எது ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் கேட்டாங்க அப்படின்னா காற்று இடைவெளிகள். அடுத்த பாக்ஸ் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, முதல்ல உருவாகக்கூடிய அந்த நிலவாழ் தாவரங்கள் எது எது உருவாச்சு அப்படின்னா மாஸ்க்குகள் மற்றும் லிவர் வேர்ட்ஸ்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கொஷின் அதாவது எக்ஸாம்பிள் எப்படி கொஷின் கேட்பாங்க அப்படின்னா, மாஸ்க்குகள் மற்றும் லிவர் வேர்ட்ஸ்கள் வந்து என்ன வகையான தாவரங்கள்னு கேட்பாங்க. அதாவது நிலவாழ் தாவரமா, நீர்வாழ் தாவரமா, இல்லை இரு பக்கமும் நிலத்திலே நீரில் இருக்கக்கூடிய இருவாழ் தாவரமானு கூட கொஷின் கேட்கலாம். சரிங்களா? அமேசான் காடுகள் தான் வந்து பார்த்திங்கன்னா உலகிற்கான ஆக்சிஜன் தேவையில் பாதியை உற்பத்தி செய்கின்றன. அதனால் வந்து அமேசான் காட்டை வந்து இன்னொன்று, இது வந்து நீங்கள் ஜிகே சும்மா தெரிஞ்சுக்கோங்க. அதனால் வந்து அமேசான் காடுகளை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா புவியின் நுரையீரல் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்த பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா, இந்தியாவின் மிகப்பெரிய பாலைவனம் எது அப்படின்னா தார் பாலைவனம். இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தாங்கன்னா வடமேற்கு இந்தியாவில் உள்ள ராஜஸ்தான், மற்றொரு பகுதி வந்து கிழக்கு பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய பஞ்சாப் மற்றும் சிந்து மாகாணத்தில் காணப்படுகிறது. ஒவ்வொரு ஆண்டும் அக்டோபர் மாதம் முதல் திங்கட்கிழமை உலக வாலிட நாளாக அறிவிக்கப்படுகிறது. அப்போ உலக வாலிட நாள் எப்போனா அக்டோபர் மாதம் முதல் திங்கட்கிழமை. உங்களுக்கான இன்னொரு கொஸ்டின், இதையும் கீழே கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா. என்ன அப்படின்னா, தாய்ப்பால் வாரம் அப்படிங்கிறது வந்து எந்த ஒவ்வொரு வருஷமும் எப்போ அனுசரிக்கப்படுகிறது அப்படிங்கிறத கீழே சொல்லுங்கள். அடுத்த பாக்ஸ், வளரும் பருவநிலையில் அதிவேகமாக வளரக்கூடிய தாவரம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூங்கில் வந்து ஒரு வித்திலை தாவரம் புல் வகையைச் சேர்ந்தது. ஓகேங்களா? அடுத்த பாக்ஸ் பார்த்திங்கன்னா, ஒரு செல் உயிரி பல செல் உயிரிக்கான டிஃப்ரென்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு செல் உயிரி அப்படிங்கிறது அது வந்து ஒரே செல்லாலானது. எல்லா செயல்களையும் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு செல்லுலேயே தான் இருக்கும் எல்லா வாழ்க்கை செயல்களும். அதுக்கப்புறம் இது வந்து நுண்ணோக்கில் மட்டும்தான் பார்க்க முடியும். அளவுகள் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும், நம்மளால் கண்களால் பார்க்க முடியாது. இதில் திசுவோ உறுப்பு அப்படின்னு தனித்தனி பாட்டெலாம் எதுவுமே கிடையாது. இது வந்து எப்படி வளரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா அதனுடைய செல்களுடைய அளவு தான் வந்து சைஸ் தான் வந்து இன்க்ரீஸ் ஆகும். எடுத்துக்காட்டு வந்து பார்த்திங்கன்னா அமீபா, பாரமீசியா மற்றும் யூக்ளினா. அடுத்து பல செல் உயிரி அப்படின்னா பல செல்கள் இதில் இருக்கும். இதில் வந்து ஒரு செயல்களையும் செய்கிறதுக்குன்னு பார்த்திங்கன்னா தனித்தனி செல்கள் இருக்கும். இவைகள் வந்து சைஸில் பெருசாக இருக்கும், அளவில் பெருசாக இருக்கும். நம்மளால் டேரெக்டாகவே நம்ம பார்க்க முடியும். நம்மளே வந்து ஒரு பல செல் உயிரிகள் தானே, அப்போ அதுதான் இது. அடுத்து இதில் வந்து பார்த்திங்கன்னா திசுக்கள், உறுப்பு மண்டலம் அப்படியே தனித்தனியாக இருக்கும். செல் பிரிவு மூலம் செல்களின் எண்ணிக்கை அதிகரித்து வளர்ச்சி நடைபெறும். இதுக்கு எடுத்துக்காட்டு மண்புழு, மீன், தவளை, பல்லி மற்றும் மனிதன். அதாவது ஒரு செல் உயிரியில் வந்து வளர்ச்சி அப்படிங்கிறது அந்த செல்லுடைய சைஸ் இன்க்ரீஸ் ஆகும். பல செல் உயிரிகளில் வளர்ச்சி அப்படிங்கிறது அந்த செல்கள் பிரிவடைஞ்சு நிறைய செல்களாக வரும். ஓகேங்களா? அடுத்தது பறவைகள் வந்து பார்த்திங்க அப்படின்னா பருவ மாறுபாட்டின் காரணமாக ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறது வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா வலசை போதல் அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழ்நாட்டில் வந்து எங்கெங்கே சரணாலயங்கள் இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா வேடந்தாங்கல், கோடியக்கரை மற்றும் கூடன்குளம்.
அதாவது உங்களுக்கான ஒரு கொஷின், இந்தியாவின் பறவை மனிதர் அப்படின்னு யாரை சொல்லுவாங்க அப்படிங்கிற ஆன்சர் வந்து கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பாக்ஸு, குளிர்கால உறக்கத்துக்கு எடுத்துக்காட்டு என்னென்னு கேட்டாங்கன்னா, ஆமாம், குளிர்கால உறக்கம் அப்படின்னா என்னென்னா, அதிகப்படியான குளிரை தடுக்கிறதுக்கு வந்து அந்த டைமில் வந்து எந்த ஆக்டிவிட்டீஸும் பண்ணாமல் உறங்கறதுக்காக போயிடுறது தான் அது. வேறு ஒன்றுமே இல்லை உறக்கம் அப்படிங்கிறது அதுதான். அதே மாதிரி கோடைக்கால உறக்கத்துக்கு எடுத்துக்காட்டு நத்தை. ஏன்னா அந்த டைம் வந்து அதிகப்படியான வெப்பம் இருக்கும். ஸோ வெப்பத்தை வந்து அதனால் தாங்க முடியலை. அதனால் வந்துட்டு அது கோடைக்கால உறக்கத்துக்கு அது கிளம்பிடுது. நெக்ஸ்ட் பாக்ஸு, தண்ணீர் அருந்தாத விலங்கு எது அப்படின்னா கங்காரு, எலி. ஓகேங்களா. அதுக்கப்புறம் விலங்குகளுடைய பெயர்கள், அதனுடைய வாழிடம், அதனுடைய தகவமைப்புகள் கொடுத்துருக்காங்க. துருவக்கரடினா துருவ பகுதியில் தான் இருக்கும். ஏன் அப்படின்னா அதுக்கு வந்து என்ன தகவமைப்பு இருக்குது அந்த துருவ பகுதியில் வாழக்கூடிய அளவுக்கு அப்படின்னா, நல்ல பாதுகாப்பு இருக்குது, தடிமனான தோல் மற்றும் மென்மையான உரோமங்கள் இருக்குது. பென்குயின் வந்து பார்த்திங்கன்னா துருவ பகுதியில் இருக்குது. அதுக்கு என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, நீந்துவதற்கேற்ப துடுப்புகள், நடப்பதற்கேற்ற 2 கால்கள் இருக்குது. வரையாடு வந்து பார்த்திங்கன்னா மெயினாக மலைப்பகுதிகளில் இருக்கும். ஏன் அப்படின்னா அதனுடைய கால்கள் வந்து நல்லா ஓடுவதற்கு ஏற்ற மாதிரியே நல்லா கால்கள் வந்து குழம்புகள், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா குளிரிலிருந்து காத்துக்கிறதுக்கான வந்து பார்த்திங்கன்னா உரோமங்கள் எல்லாமே இருக்குது. அடுத்து சிங்கம் வந்து காடுகளில் இருக்குது. ஏன் அப்படின்னா அது வந்து நல்லா வலுவாக ஓடக்கூடிய தசைகள், அதாவது கால்கள் எல்லாமே இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இரை பிடிக்கிறதுக்கான கூர்மையான நகங்கள் எல்லாமே இருக்குது. அடுத்தது நமது மாநில விலங்கு நீலகிரி வரையாடு. அடுத்த பாக்ஸ் பார்த்திங்கன்னா கார்போஹைட்ரேட்டுகள். கார்போஹைட்ரேட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஆற்றல் தரக்கூடிய உணவு கூறு. அப்போ ஆற்றல் தரும் உணவு எதுன்னு கேட்டாங்க அப்படின்னா 2 வரும்ப்பா. ஒன்று கார்போஹைட்ரேட், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா கொலஸ்ட்ராலும் வரும். சரிங்களா. அடுத்து கார்போஹைட்ரேட்டோடைய வகைப்பாடுகள் என்னென்னு பார்த்துக்கோங்க. சர்க்கரை, ஸ்டார்ச்சு, நார்ச்சத்து உணவு, இது எல்லாமே கார்போஹைட்ரேட்டோடைய வகைகள். சர்க்கரை வந்து எதில் அதிகமாக இருக்குது அப்படின்னிங்கன்னா பழங்கள், தேன், கரும்பு சர்க்கரை, பீட்ரூட், இதிலெல்லாம் சர்க்கரை மட்டும் அதிகமாக இருக்குது. ஸ்டார்ச் எதில் இருக்குது அப்படின்னா பார்த்திங்க அப்படின்னா அரிசி, சோளம், உருளைக்கிழங்கு இதிலெல்லாம் இருக்குது. நார்ச்சத்து முழு தானியங்கள், கொட்டை உணவுகள் இதிலெல்லாம் இருக்குது. சரிங்களா. அடுத்த பாக்ஸ் பார்த்திங்கன்னா அதிகமான புரதம் உள்ள உணவு எது அப்படின்னா சோயாபீன்ஸ். அடுத்தது பார்த்திங்கன்னா விட்டமின்களுடைய இந்த டேபிளில் நீங்கள் என்ன பார்க்கணும் அப்படின்னா, அதாவது அந்த விட்டமின்கள் ப்ளஸ் அதனுடைய குறைபாட்டு நோய்கள் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. விட்டமின் ஏ அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா மாலைக்கண் குறைபாட்டு நோய். அடுத்து விட்டமின் பி அப்படிங்கிறது பெரிபெரி, சி ஸ்கர்வி, டி வந்து ரிக்கெட்ஸு, இ வந்து மலட்டுத்தன்மை. ஓகேங்களா. இ வந்து மலட்டுத்தன்மை, கே வந்து எலும்புகள், பற்கள் பலவீனம் மற்றும் பிற அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த பிக்சரில் இதனுடைய அட்டவணை தான்ப்பா இது விட்டமின் அட்டவணை 2 கொடுத்துருக்காங்க இல்லைங்களா. அது ஏவால் வந்து நான் சொன்னேன் இல்லைங்களா மாலைக்கண் நோய், பி வந்து பெரிபெரி, சி ஸ்கர்வி, டி ரிக்கெட்ஸு, இ வந்து நரம்பு பலவீனம், மங்கலான கண் பார்வை, மலட்டுத்தன்மை, கே வந்து பார்த்திங்க அப்படின்னா பலவீனமான எலும்புகள், பற்கள் போன்றவை. ஓகேங்களா. அது இங்கே பாருங்கள், நமக்கு வந்து மாலைக்கண் நோய் அப்படின்னா விட்டமின் ஏன்னு தெரியும். இவங்க வந்து மங்கலான கண் பார்வைக்கு காரணமான வைட்டமின் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா விட்டமின் இ. அதனால் டிஃப்ரென்ஸ் பார்த்துக்கோங்க. மாலைக்கண் நோய் அப்படிங்கிறது விட்டமின் ஏ, மங்கலான கண் பார்வை அப்படிங்கிறது விட்டமின் இ. நெக்ஸ்ட்டு தாதுப்புகள் மற்றும் அவற்றின் பணிகள். தாதுப்புகள், அதாவது தாதுப்புகள் வந்து எது தாதுப்புகள் கீழே வரும்னு கூட கேட்கலாம். கால்சியம், பாஸ்பரஸ், அயோடின், இரும்புச்சத்து, இதெல்லாம் தாதுப்புகள். சரிங்களா. கால்சியம் சத்து வந்து என்னக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா வலுவான எலும்புகள் மற்றும் பற்கள், இரத்தம் உறைதல். பாஸ்பரஸ் வலுவான எலும்புகள் மற்றும் பற்கள். அயோடின் தைராய்டு ஹார்மோன் உற்பத்தி. இரும்புச்சத்து ஹீமோகுளோபின் உற்பத்தி மற்றும் மூளை வளர்ச்சி. சரிங்களா. அடுத்தது உலகில் வந்து பார்த்திங்கன்னா முருங்கைக்கீரை உற்பத்தியில் வந்து இந்தியாவில் வந்து எத்தனை % நடக்குது அப்படின்னு கேட்டாங்கன்னா 80% இந்தியாவிலேருந்து தான் என்ன பண்ணுது அப்படின்னா ப்ரொடியூஸ் ஆகுது. அடுத்தது நெக்ஸ்ட்டுப்பா, புரத குறைபாட்டால் ஏற்படும் நோய்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. குவாஷியோக்கர், மராஸ்மஸ், இதெல்லாம் வந்து புரத குறைபாட்டு நோய்கள் வந்து பொருத்துகளை போட்டு அடிக்கடி கேட்டுகிட்டே இருக்கக்கூடிய கொஷின்ஸ்ப்பா. குவாஷியோக்கர் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா வளர்ச்சி குறைபாடு, முகம், கால்களில் வீக்கம், வயிற்றுப்போக்கு மற்றும் உப்பிய வயிறு. மராஸ்மஸ் அப்படிங்கிறது மெலிந்த உடல், மெதுவான உடல் வளர்ச்சி. அடுத்தது தாது உப்புக்கள் குறைபாட்டு நோய்கள். கால்சியம் குறைபாட்டால் நம்மளுக்கு என்ன வரும்? ரிக்கெட்ஸ். பாஸ்பரஸ் ஆஸ்டியோமலேசியா. அயோடின் கிரிட்டினிசம். இது வந்து யாருக்கு அப்படின்னா குழந்தைகளில் மட்டும் வரக்கூடியது. பெரியவர்கள் அப்படின்னா முன்கழுத்து கல்லடை. இரும்பு சத்து இரத்த சோகை. அடுத்து நெக்ஸ்ட்டுப்பா, உடல் பருமனில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா வந்து எத்தனையாவது இடம் கேட்டாங்கன்னா 2வது இடம். முதல் இடம் வந்து சீனா. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பாக்டீரியா நோய்கள். என்ன பாக்டீரியா, அதால் என்ன நோய் வந்து எப்படி பரவுது அப்படிங்கிறது. காலரா அல்லது வயிற்றுப்போக்கு, இது வந்து எப்படி பரவும் அப்படின்னா அசுத்தமான நீர். இது வந்து எப்படி கேட்பாங்கன்னா நீரின் மூலம் பரவக்கூடிய நோய் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா காலரா,
இங்கே லாஸ்ட்டில் பாருங்கள் டைஃபாய்டு அல்லது டைஃபாய்டு காய்ச்சலும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அசுத்தமான உணவு மற்றும் அடுத்தது நிமோனியா காய்ச்சலும் பார்த்திங்க அப்படின்னா இருமல் மற்றும் தும்மலின் போது வெளிப்படும் காற்று திவலைகளை சுவாசித்து, அதாவது நோய் ஆல்ரெடி இருக்கிற ஒருத்தர் இருமுறப்போ சும்மறப்போ வெளிப்படக்கூடிய அந்த காற்று திவலைகள் மூலம். டெட்டனஸ் அல்லது கக்குவான் வந்து பார்த்திங்க அப்படின்னாலும் பாக்டீரியாவால் தாக்கப்பட்ட காயங்கள்லேருந்தே நமக்கு பரவும். காசநோய் வந்து பார்த்திங்கன்னா அதே தான், சேம் தான். அதாவது காசநோய் இருக்கிற ஒருத்தர் வந்து அவங்க இரும்புறனாலையும் தும்புறனாலையும் பரவும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இது 2 இது வருது. அப்போ இரும்பும் போதும் தும்பும் போதும் வெளிப்படும் காற்று திவலைகள் மூலம் பரவக்கூடிய நோய்கள் எதுன்னு கேட்டாங்கன்னா நிமோனியா காய்ச்சலையும் நீங்கள் சொல்லணும், காசநோயையும் சொல்லணும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ஒரு வைரஸில் வந்து நார்மலாக டிஎன்ஏ தான் இருக்கும். டிஎன்ஏவுக்கு பதிலாக ஒரு ஆர்என்ஏ இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் வந்து ரெட்ரோ வைரஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. வைரஸ்னால் உருவாகக்கூடிய நோய்களுக்கு எடுத்துக்காட்டு பார்த்துக்குவாங்க. சாதாரண சளி, இன்ஃப்ளூயன்ஸா, கல்லீரல் ஒவ்வாமை, சின்னம்மை, பெரியம்மை, இளம்பிள்ளை வாதம், தட்டம்மை. இதில் வந்து 4 ஆப்ஷன் கொடுத்துட்டு இதில் எது வந்து வைரஸ்னால் உருவாகும் நோய்கள் டிக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கூட அவங்க கேட்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 6th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் புக்கில் வந்து இவ்வளோ தான் இருக்குது. அடுத்து நம்ம 7th சயின்ஸு ஸ்டார்ட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.